பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் அறிந்தவைகள் ரொம்ப கொஞ்சம். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் அநேகம். நம்ம என்ன பரலோக ராஜ்யத்தை குறித்து பிதாவானவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், 24 மூப்பர் இருக்கிறார்கள், அவரை கேருபீன்கள் சேராபீன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்திலே அநேக பிரிவுகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் மறைபொருளாக இருக்கிறது என்பதை நம்ம அறிய முடியவில்லை. பார்த்திங்கன்னா யோவான் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு வகையாய் பார்க்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து வேறு வகையாக எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவனை புகழ்ந்து பாடுகிற அந்த பாடகருடைய குழுக்களுடைய எண்ணிக்கை, அந்த வரிசைகள், அதை குறித்து தனியாக எழுதப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது. பூமியிலே எப்படி ஒரு அரசாங்கம் இருக்கிறதோ அப்படியே பரலோக ராஜ்யத்திலும் ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்பதை குறித்தும், அந்த பரலோக ராஜ்யத்தில் உள்ள ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருந்து கொண்டு பூமியில் எப்படி ஆட்சி செய்கிறாங்க, பூமியில் உள்ள மக்களை எப்படி நடத்துகிறாங்க என்பதற்கு அதற்கு ஒரு தனியான ஒரு பரலோக அரசாங்கம் என்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே தேவனாய கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கறது பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த நாளில் நாங்கள் அதை 4 காரியமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்று முதலாவது நாளில் பரலோக ராஜ்யத்தினுடைய அமைப்பு என்ன, பரலோக ராஜ்யத்தில் தேவன் அமர்ந்திருக்கிற, தேவன் இருக்கிற சியோன் என்கிற அந்த இடத்தின் அமைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அந்த சியோனில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, தேவன் அங்கே எங்கே இருக்கிறார், அவரை சுற்றி என்ன இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா தேவன் எழுந்தருளி வரும்போது அவரோடு வருகிறவர்கள் யார், தேவனுடைய மகிமை பிரசன்னம் எழும்பும்போது அவரோடு கூட எழும்பி வருகிற கூட்டங்கள் என்ன என்பதை குறித்தும், மூன்றாவதாக தேவனை ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட வரிசையில் நிற்கிறார்கள், யாரெல்லாம் எந்தெந்த வரிசையில் நிற்கிறார்கள் என்பதை குறித்தும், நான்காவதாக அங்குள்ள பரலோகத்தின் அரசாங்கத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரத்தை பரலோகத்தை யோவான் பார்க்கிறார். அவர் பரலோகத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறார்னா, நான் ஒரு பரலோகம் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் என்று சொல்கிறார். முதல்ல பரலோகம் திறக்குது, அதை அவர் பார்க்குறார். பார்க்கும்போது அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்கிறார். அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லும்போது நம்ம ஏதோ ஷேர் போட்டு வச்சுருக்கு, அதில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது பாருங்கள். அது மனிதர்களுக்கு புரியும்படியாய், யோவானுக்கு அது புரியும்படியாய் இப்படி சிங்காசனம் என்று சொல்லும்போது தான் மனுஷனுக்கு அது புரியும். அந்த மாதிரி எப்படி அதை மனுஷனிடத்தில் காட்ட முடியும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு தான் அதை அப்படி காட்டுறாரு. ஒரு சிங்காசனம் போல் ஒரு அமைப்பு அவர் காட்டுறாரு பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதம் சொல்கிறது வானம் எனது சிங்காசனம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய வானம், இந்த பூமியை காட்டிலும் வானம் உயர்ந்தது, வானம் பெரியது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் பூமியை காட்டிலும் பெரிய பெரிய கிரகங்கள் எவ்வளவோ இருக்குது பாருங்கள். அப்போ வானம் எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்மளுக்கு பூமி பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமினுடைய அளவு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சிங்காசனத்தின் அளவு சொல்லப்படவில்லை பார்த்தீங்களா. அப்போ சிங்காசனம் எப்படி இருக்கும்னா, வானம் எனது சிங்காசனம், வானம் கொள்ளாத தேவன் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ எவ்வளோ பெரிய சிங்காசனம் அமைக்க முடியும். அந்த வானத்தில் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிற போல காட்டுறாருனா அவர் ஒரு சின்ன சேர் போட்டு அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது. அவருடைய அக்கினி அது பிளம்போது, அவர் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் அக்கினியாக இருக்கிறார். அந்த அக்கினி பிளம்பு தான் அந்த இடத்துல வானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்த அப்படியே இப்போ காணிக்கும்போது ஒரு சிங்காசனம் இருந்தது போல் அப்படி அதை பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது தான் மனிதர்களுக்கு புரியும். அதனால தான் அதை அப்படி காட்டுறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த வானம் அவருக்கு சிங்காசனம் என்று எழுதப்பட்டிருக்குன்னா பெரிய ஒரு காரியம், இடம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதை கண்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் அக்கினியால் இருக்கிறாரு, அதனால் நம்ம கண்களால் அதை பார்க்க முடியாது. அப்போது அந்த ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார், பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறத அவர் பார்க்குறாரு. நான் ஒருவர் வீட்டில் தான் சொன்னோன்னா அவருக்கு கையே கால் எல்லாம் இருக்குது, அதனால் அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா அவருக்கு ரூபமெல்லாம் கிடையாது. ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை. அவர் ஆவியாகவும் அவர் அக்கினியாகவும் அவர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்.
மனிதராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொன்னால் அவர் தம்மை போ அவர் ஒரு சாயல் தரித்து நமக்கு எது புரியுமோ, நம்ம எப்படி வந்தால் நம்ம அவரை புரிந்து கொள்வோமோ அந்த மாதிரி தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் அதற்காக பிதாவாகிய தேவன் அங்கே சிங்காசனத்தில் மனுஷனாக உட்கார்ந்துருக்கான் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சிங்காசனம் வானம் வானம் வந்து அவருடைய சிங்காசனம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த சிங்காசனம் அங்கே இருக்கிறது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு வானவில் இருக்கிறதா. அப்போ நம்ம நினைக்கணும், வானம்னா எவ்வளோ பெரிய வானம், அதற்கு அளவெல்லாமே கிடையாது பாருங்கள். எவ்வளோ பெரிய வானம், இத்தனை அதிசயங்களையும் இத்தனை காரியங்களையும், புதிய எருசலேமே இவ்வளோ பெருசுன்னு சொல்லி நமக்கு அளவு போட்டிருக்கு. அவள் வானத்தை எப்படி கணக்கிட முடியும்? அவ்வளோ பெரிய சிங்காசனத்தில் அதை சுற்றிலும் ஒரு வானவில் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாம். அதை நம்ம மனக்கண்களில் அப்படியே நம்ம ஆவிக்குரிய கண்களில் பார்த்தா நமக்கு புரியும். எவ்வளோ பெரிய சிங்காசனமாக இருக்கும்ப்பா. இந்த பூமியை காட்டிலும் வானம் எவ்வளோ பெரியது. இந்த பூமி முழுவதும் ஒரு சிங்காசனம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா எல்லாம் சேர்த்து தரையில் ஒரு இந்த பூமியில் உள்ள ஃபுல் ஏரியாவுக்கு ஒரு சிங்காசனம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அப்போ வானத்தில் வச்சுருப்பாருன்னா அது எவ்வளோ பெரிய சிங்காசனமாக இருக்கும் பாருங்கள். அதை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்து தான். அப்போ வானவில் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வானவில் தான். அது பார்த்திங்கன்னா அதை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 சிங்காசனம் எதற்குன்னா 24 மூப்பர்கள் அங்கே அமர்ந்து, அந்த மூப்பர்களை குறித்து நீங்கள் வேறு வீடியோவில் நீங்கள் போட்டு கேளுங்க, அது யார் அப்படின்னு சொல்லுங்கள். கரெக்டான வீடியோ போட்டு கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் தவறாக சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கொள்ள வேண்டாம். அப்போ 24 சிங்காசனங்கள் அங்கே இருந்தது. அங்கே 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அது சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்கினி தீபம் எரிந்து கொண்டே இருக்குமா. 7 அக்கினி தீபங்கள். முதல்ல சிங்காசனம் என்பது என்ன நம்ம பார்க்கணும். வானம் எனது சிங்காசனம். வானத்தின் அளவு என்ன? அப்போ வானத்தின் அந்த அளவுக்கு 7 தீபம் எரிந்து கொண்டே இருக்குன்னா எவ்வளோ பெரிய தீபமாக இருக்கும் பாருங்கள். அது 7 ஆவிகளின் 7 தீபங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த தீபம் எவ்வளோ பெரிய தீபம். அது எப்பவும் இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்கு. ஏன்னா அங்கே எல்லாம் காற்றெல்லாம் இருக்காது பார்த்திங்களா, அதனால் அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும் போல இருக்குது. எப்பவும் எரிந்து கொண்டே இருக்குமா. அது மாத்திரமல்ல, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அக்கினி கடல், கண்ணாடி கடல் இருந்தது. கண்ணாடி கடல், பளிங்குக்கு ஒப்பான ஒரு கண்ணாடி கடல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு கண்ணாடி கடல் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சிங்காசனம் சொன்னோன்னா ஒரு சேரன்ட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க. வானத்தை நினச்சி பார்க்கணும். இந்த பூமியை நினைத்து பார்த்து, இந்த பூமியை விட எத்தனையோ மடங்கு பெரியது வானம். வானம்தான் அவருக்கு சிங்காசனம். அப்போ எவ்வளோ பெரிய சிங்காசனம் இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய தேவனாக இருந்திருப்பார். அங்கே இருக்கிற தீபங்கள் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற கண்ணாடி கடல் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற ஜீவன்கள் 4 ஜீவன்கள். ஒவ்வொரு ஜீவனுக்கும் நான் ஒவ்வொரு முகம், கழுகு முகம், சிங்க முகம், அப்புறம் காளை முகம், மனித முகம், 4 முகங்கள். ஒவ்வொரு ஜீவனுக்கும் 6 சிறகுகள் கொடுக்கப்பட்டிருந்ததான். அது மாத்திரமல்ல, ஒவ்வொன்றிற்கும் உள்ளும் புறமும் கண்கள் கொடுக்கப்பட்டிருந்ததான். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் சீயோனிலே தேவன் வாசம் பண்ணும் இடத்திலே இருக்கிறது. இப்போ அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அந்த இடத்துல வேறு எதுவுமே இருக்க முடியாது, ஒருவரும் சேர முடியாது அந்த இடத்துல. அது அக்கினி பிழம்பாகவும் ஆவியாகவும் அக்கினியாகவும் அங்கே தேவன் அங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே யாரும் சேர முடியாது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. அங்கே பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக இத்தனை காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனை நம்ம பார்க்கும்போது இத்தனை காரியங்களையும் நம்ம தரிசித்தா தான் தேவனையே நம்ம பார்க்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட காட்சி தான் யோவான் அவர் பார்க்கிறார் பாருங்க. இதுதான் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம்.
அப்போ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாவற்றிற்கும் தனித்தனி விளக்கம் இருக்கும். வானவில்னா என்ன, அக்கினி தீபம்னா என்ன, கண்ணாடி கடல் என்ன, எல்லாத்தையும் குறித்தும் தனித்தனியாக அவங்க யூடியூப் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை நீங்கள் பார்த்து அதை புரிந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் தங்குகிற ஒரு இடம் சியோன், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் சியோன். அந்த சியோனிலே என்ன இருக்கிறது, அந்த தேவனோடு கூட என்னதெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்போ இது தேவன் தங்குகிற ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் தேவன் வாசம் பண்ணியிருக்கிறார். அது ஒருவரும் சேரக்கூடாத ஒளி இருக்கிற இடம். அந்த இடம் எவ்வளோ அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது சிங்காசனம், வானம் எனது சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய சிங்காசனமாக இருக்கும் என்பதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ இந்த நாளில் நம்ம பார்த்துருக்குது என்ன என்று சொன்னால், பரலோகத்திலே தேவன் இருக்கிற இடம் என்ன எது, பரலோகத்திலே தேவன் எங்கே இருக்கிறார், பரலோகத்திலே தேவன் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தர் நல்லவர். இனி ஒரு நாளைக்கு பார்க்கும்போது தேவனுடைய மகிமை புறப்படும் போது, தேவன் எழுந்தருளும் போது எப்படி எழுந்தருளுகிறார், தேவனோடு அவர் எழுந்தருளும் போது என்னதெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் அவரோடு எழுந்திருக்கிறாங்க என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்துருக்குறோம் 24 மூப்பர்கள், ஜீவன்கள், வானவில், தீபம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய மகிமை எழும்பும் போது யாரெல்லாம் எழும்புவா, அப்படி எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அங்கே பரலோக ராஜ்யத்தில் நம்ம பார்க்க முடியுது என்பதை குறித்து நாளை தினத்தில் பார்ப்போம். இந்த நாளில் நீங்கள் காரியங்களை பாருங்கள், யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிங்க, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பார்க்க முடியுது. பரலோக ராஜ்யத்திலே தேவன் வாசம் பண்ணும் இடத்தை குறித்து தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தியானிங்க என்னுடைய மகிமையும் அவருடைய அன்பையும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவனுடைய பிரசன்னத்தையும் நீங்கள் அறிய முடியும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.